ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற விஷயம் அட்வைஸாக தெரிஞ்சு சில பேர் போர் அடிச்சவங்கள இருக்கலாம். என்னடா அது சும்மா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கலாம். சரி, அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிற ஒரு சிலருக்காகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கொடுத்துடலாம். சரி, அது கொடுத்து பார்க்கலாம். அவங்களால அது எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சார், நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிகினரு, நான் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாது, நானும் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன், என்ன சொல்கிறது, ஏதாச்சும் இண்டிகேட்டர் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு டெய்லி ஒரு 500-1000 சம்பாரிச்சிக்காம சொல்லுங்கள் அப்படின்றாங்க. பிரச்சனை என்னென்னா, யாரும் ஃபாலோ பண்ணுறதுல தான் பிரச்சனை. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ என்னோடய வீடியோவில் கிடையாது, எவ்வளோ வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? முக்கியமான விஷயத்தை நம்ம வீடியோவில் எவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரேடிங் ட்ரிக்ஸு, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, 0 to ஹீரோ ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் அவ்வளோ மினிட் ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, எட்ஸட்ரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்காக நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது அதை பாருங்கள், இதை பாருங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரேடிங் வியூவில் சார்ட்டில் உங்களுக்கு என்ன வருதோ அதே தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய மெயின் 200 EMAவோட காம்பினேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 200 EMA இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ மீன் 2018-19 வர ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி அத்துபடி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. 200 EMA காம்பினேஷனோட இந்த ஸ்ட்ராட்டஜி வருது. சரி, இதில் ரொம்ப எதுவும் எதிர்பார்க்கலாம் கூட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிசிப்ளின் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே பண்ணணும். அப்புறம் உங்களுடைய ரிஸ்க் ரேஷியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ₹1 நஷ்டம் அப்படின்னா ₹1.5 லாபம். அதாவது ஒரு ₹2 வச்சுக்கோங்க, ₹1.5 மேலே எவ்வளோனா வச்சுக்கோங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி ₹1 கம்மியாக நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது கேம்பிளிங் கணக்கில் சேர்க்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, ரிஸ்க் ரேஷியோ ஓகேங்களா? நீங்கள் எதை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த ஓவர் ட்ரேடிங்கு, எமோஷ்னல்லு, அப்புறம் எட்ஸட்ரா என்னென்ன சொல்லி நான் என்னதோ பண்ணிடுறேன் சார், நான் பார்க்காம இருக்குல்ல, அதை பண்ணுறேன்னு சொல்லிங்க, எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, ரிஸ்க் ரேஷியோ, ₹1 நஷ்டம், ₹1.5 லாபம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகட்டில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த ஸ்பீடு பார்த்து வருவாங்க. அதாவது நம்மளுடைய வீடியோ சார் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், வளன்னு பேசிகிட்டு இருக்குங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா பிரச்சனையே அங்கே தான். இப்போ நம்ம வீடியோ பார்த்து டிஸ்லைக் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொறுமை இல்லை. ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துணும். சரி, ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக்குனா முக்கியமான இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டாக்ஸும் ட்ரெண்டிங்கில் போகிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டாக்ஸும் சரி, எந்த ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா ஒன்று ட்ரெண்டிங்கில் போகணும், ஒன்று அப் ட்ரெண்டில் போகணும், அல்லது டவுன் ட்ரெண்டில் போகணும். 2 தான் கண்டிஷன். உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னா அந்த கையை வைக்காதீங்க. அந்த ஸ்டாக்ஸ்லையோ, நிஃப்டிலையோ, பேங்க் நிஃப்டிலையோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் வரல அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட்டில் சைட்வேஸில் போயிட்டுருக்கு தான், உங்களுக்கான நேரம் வரல இன்னும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒன்று அப் ட்ரெண்டில் போகும், டவுன் ட்ரெண்டில் போகணுங்க. ஒரு 30% இந்த மாதிரி சைட்வேஸில் போகும். அதாவது ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற காலம் அப்படின்னு அர்த்தம். அந்த பொறுமையை காத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணவும் கூடாது. ஏன்னா சீக்கிரம் சொல்லிட்டு கதை வளர்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும்னா 200 EMAவை லைன் அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணணும் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு சார்ட்டில். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லிடுறேன். 200 EMA அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது கண்டிஷன் என்ன, கீழே MACDயும் அப்ளை பண்ணணும். MACD அப்ளை பண்ணணும் கீழே. இது 2 தான், வேறு எதுவுமே கிடையாது. இது 2 வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி.
சார் இந்த அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியல, அது எப்படி சார் நீங்கள் அப் ட்ரெண்டுன்னு சொல்லிடுறீங்க டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுங்கள், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 200 EMA லைன் போட்டுவிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு மேலே வந்து ஸ்டாக்ஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதே இதுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இது டவுன் ட்ரெண்ட். அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. இது மேலே இருந்தால் அப் ட்ரெண்டு, இதுக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டு. 200 EMA நீங்கள் எந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் டிஃபால்ட்டாக வந்து 9 அப்படின்னு வரும். அதை மாடிஃபிகேஷன் பண்ணி 200 மாற்றிக்கங்க. 200 EMA எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மவுஸ் அப்லோட் பண்ணுறதுல சரியாக ஹேண்ட் ரைட்டிங் வரல, பென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெளியில் ட்ராவல் இருக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். சரி இந்த 3 days லீவாக இருக்குது, சரி கொஞ்சம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கலான்றதுக்காக மேக்ஸிமம் கையில் ட்ரா பண்ணி அனுப்புகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒரு 3-4 daysக்கு. ஓகே சரி, இது டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் பார்த்துட்டு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும். கொஞ்சம் வீடியோ ஒரு டைம் 2 டைம் பாருங்கள். அதுக்கான கமெண்ட்ஸில் வரும், சார் இதுக்கு வந்து ஆப்ஷனுக்கு ஒர்க் ஆகுமா, சார்ட்டில் அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு. வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது ஆப்ஷனுக்கு ஒர்க் ஆகாது. இது மெயின் சார்ட்டை பாருங்கள். மெயின் சார்ட்டில் இண்டெக்ஸில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பண்ண மாதிரி தவிர, ஏன்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். யாரை குறையும் கால் ஆப்ஷனும் டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும், புட் ஆப்ஷன் டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். நீங்கள் இதில் அப்ளை பண்ண போனால் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் தெரியும். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்காக இது சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 200 EMA ஸ்ட்ராட்டஜியை ஆப்ஷன் செல்லிங்க்கு ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே இது சார்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் வியூ சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன். இது 200 EMA. இது இண்டிகேட்டர் போங்க, இங்கே EMAன்னு டைப் பண்ணுங்கள். மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ட் இந்த மாதிரி லைன் வந்துடும். ஆனால் 9 வரும். அதை நீங்கள் 200 EMA மாற்றிக்கங்க. இங்கே பாருங்கள் 200 EMA பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, செட்டிங்ஸில் போய்ட்டு லென்த்துன்ற இடத்துல 200 பண்ணிங்க, மிச்சம் எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா, இந்த SMAன்றதுல EMA பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகே SMAன்றதுல EMA பண்ணிக்க, மிச்சம்லாம் சேம் ஆஸ் இட் இஸ் சேம் டிட்டோ அதே மாதிரி தான், ஒரு இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம MACD அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் பண்ண தேவையில்லைங்க. MACD ஃபஸ்ட்டு எடுத்துங்க. மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் இது மட்டும் எடுத்துங்க போதும். எதை வேணால் எடுத்துக்கலாம், உங்களோட சார்ட் எப்படி போதோ எதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கே நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா ட்ரெண்டு அப்பில் போதா டவுனில் போதான்னு அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, ட்ரெண்டு அப்பில் போதா அல்லது டவுனில் போதா அதை மட்டும் பார்த்துக்குங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ஜாஸ்தி போட்டு குழப்பிட்டிங்கன்னா எதுவும் புரியாமல் போயிடும். இது என்னது, இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதில் நம்ம ஒன்லி பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பார்க்கணும். நம்ம எப்பப்பெல்லாம் பை பண்ணலாம் அந்த பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் பார்க்கணும். இதில் நம்ம சேலிங் வருது, சேலிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பையிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறது, அதுக்கு தான் MACD. MACDயில் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் கீழே வந்து சிக்னல் கொடுக்கும். இது MACD இது. MACD சிக்னல் கொடுக்கும். இன்ஸ்டாகிராமுக்கும் உங்களுக்கு பார் போட சார்ட் பண்ணும். கேட்டது வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லுவோம். அதை நம்ம பாராக இருக்குங்களா அதெல்லாம் இன்ஸ்டாகிராமு. இந்த லைன் போதிங்களா ஒரு லைன் கிராஸ் வரும், அதுன்னு பாருங்கள். இது சிக்னல் லைன் இது. ஓகே, ஸோ இந்த சிக்னல் லைனில் ஒன்லி பை சிக்னல் மட்டும் யூஸ் பண்ணணும். 200 EMAக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்லி பையிங் சிக்னல் மட்டும் யூஸ் பண்ணணும். 200 EMAக்கு கீழே இருந்ததுன்னா ஒன்லி செல்லிங் சிக்னல் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையிங் சிக்னல் எங்கே கிடச்சிருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே ஒன்று கிடச்சிருக்கு பையிங் சிக்னல். இந்த இடத்துல உங்களுக்கு பையிங் சிக்னல் ஒன்று கிடச்சிருக்கு, அது ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டிங் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பையிங் சிக்னல் கிடச்சிருக்கு. ஆனால் 200 EMAக்கு மேலே இருக்குதான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 200 EMAக்கு கீழே உங்களுக்கு பையிங் சிக்னல் கிடச்சின்னா நோ, அது நோ ட்ரேட், அதே ட்ரேடிங் எடுக்காதீங்க. இந்த சிக்னலில் இந்த இடத்துல சம்வேர் எங்கன்னா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக அமைஞ்சிருக்கும். ஓகே, செல்லிங் சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் பார்த்துலாங்க. இப்போ 200 EMAக்கு கீழே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது 200 EMAக்கு கீழே இருக்குது. ஸோ செல்லிங் சிக்னல் எங்கே பிரேக் டவுன் ஆகுது பாருங்கள். ஸோ இங்கே சம்வேர் எங்கே கட் ஆச்சுன்னா இந்த செல்லிங் சிக்னல் யூஸ் பண்ணலாம். இது இன்ஸ்டாகிராம் சிக்னல் கொடுக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும். ஆப்போசிட் சிக்னல் கொடுக்குது அப்படின்னா அந்த ட்ரேடிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே கூட பை சிக்னல் கொடுத்துருக்குது. இது இன்ஸ்டாகிராம் பை சிக்னல் கொடுத்துருக்குது. இங்கேயும் பையும் போயிருக்குது, இந்த தூரமும் பையும் போயிருக்குது. ஆனால் வந்து எடுக்காதீங்க, ஏன்னா 200 EMA மேலே போகுது. ஓகே, ஸோ ஆப்போசிட் எடுத்திங்கன்னா ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். ஓகேங்களா சரி, இப்போ வேறு என்ன இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன எக்ஸாம்பிள் வருதா அப்படின்னு பார்க்கலாம்.
200 EMA மூவ் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன். நீங்கள் டைம் ஃப்ரேம் எந்த வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம் ஃப்ரேம் அதுக்கும் கேட்பாங்க ஒரு சிலர், எந்த டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இதில் எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்குதோ அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் ஃபேவரட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் சைட்வேஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? சைட்வேஸ் அப்படின்றது எப்படின்னா இந்த 200 EMA பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி இப்போ சொல்ல நீங்கள் எதையும் டிசிஷன் எடுக்க தேவையில்லை. இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் செல் சைடு பார்க்கலாம். மேலே அப்பர் சைடு ட்ராவல் ஆகிடுச்சுன்னா ஒன்லி ஃபார் பையிங் சைடு மட்டும் பார்க்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண சொல்லனா ஸ்டாக்ஸில் ஒரு டே 200 EMAக்கு மேலே இந்த மாதிரி ட்ராவல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப் டவுனில் ஈஸியாக நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இதே ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இதுங்க பார்க்கலாம் ஏதாச்சும் கிடைக்குதா இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் 15 மினிட்ஸில் போட்டு பார்க்கலாம். ஓகே, சரி. இங்கே பாருங்கள், இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மேலே போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பையிங் சிக்னல் எங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் இங்கே பையிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 200 EMA மேலே போகுது. 200 EMA மேலே போகுது. எங்கெங்கே பை சிக்னல் கொடுத்துருக்கு, இங்கே இது 200 EMA கீழே இருக்குது. இது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. இன்ஸ்டாகிராம் சிக்னல், MACD சிக்னல் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இங்கே பையிங்கான வாய்ப்பு பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல உங்களுக்கு பையிங்கான வாய்ப்பு கொடுத்துருக்கும் பாருங்கள். இங்கேயும் பையிங் சிக்னல் கொடுத்துருக்கு சம்வேர். ஓகே, இங்கேயும் உங்களுக்கு பையிங்கான ட்ரெயின் கட் பண்ணிங்கன்னா பையிங்கான வாய்ப்பு பார்த்துருக்கலாம். ஓகே, இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எங்கெங்கே பை சிக்னல் வருது, எங்கே செல் சிக்னல் வருது அப்படின்னு. இதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் செல் சைட் சிக்னல் எடுக்காமல் இருப்பீங்க. உங்களோட ட்ரேடிங் குவாலிட்டி அதிகரிக்கும், குவான்டிட்டி கம்மியாகவும், நீங்கள் ப்ராஃபிட் சைடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ஈஸியாகிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.